மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். காலையும் மாலையும் இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். அது முதலாவது நிபந்தனை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றிருப்பதற்கான அடையாளம் பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷைகளை பேசுவது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதில் தொடர்ந்து நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச அழைக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. அப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? ஆமென், அல்லேலூயா. அது ஒரு கடந்த கால அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆவியானவர் என்னை நிரப்பினார் என்கிற ஒரு அனுபவம். அந்த வேளையிலே நான் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினேன். அல்லது ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டேன், அந்த நாளில் ஆவியானவர் என்னை நிரப்பினார் என்கிற ஒரு அனுபவம். அல்லது ஒரு ஊழியக்காரர் எனக்காய் ஜெபம் பண்ணினா நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற கடந்த கால அனுபவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது ஒரு முறை அனுபவமாக இருக்குமானால் அது பரிதபிக்கக்கூடியது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதோடு அவர்கள் நிறுத்தப்படவில்லை. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய கிருபையின்படி மறுபடியும் பரிசுத்த ஆவியால் நிறைந்தார்கள், நிரப்பப்பட்டார்கள் என்று நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். ஆகையினால் என்றோ ஒரு நாள் நான் ஆவியில் நிறைந்தேன் என்று சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அது தேக்க நிலைமையில் இருக்கிறது என்று வசனத்தின்படி அர்த்தம். நான் தேவனுடைய வேலையின்படி நான் மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறேன் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்திருக்கிறீர்கள். நான் அந்நிய பாஷை பேசுகிறேனே என்று சொன்னால் நல்லது, அதை பேசுங்கள். அது பேசுகிறதுனாலே நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் அந்நிய பாஷையை பரிசுத்த ஆவி நிறைவின்பேல் பெற்றுக்கொண்டீர்கள். ஆகையினால் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். தொடர்ந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் போதிக்கிறது. ஆவியில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்ன என்பதை நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கிவிட்டு முன்னோட்டமாக நாம் பார்த்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் எப்படியில் ஆவியில் நிறைந்து தொடர்ந்து வாழ முடியும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் நிலங்களை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவள் ஒரு கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் வைத்தார்கள். அந்த அனனியா வைத்தார். இந்த பேதுரு யாருன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நிரப்பப்பட்டுட்டார்ல, அது ஒரு 2ஆம் அதிகாரத்தின் அனுபவமாக இங்கே முடிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி இல்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் தொடர்கிறது. 3ஆம் வசனம் சொல்லுங்க, பேதுரு அவனை நோக்கி, போதும் நிறுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் மனிதன் டூ கைண்ட் ஆஃப் நேச்சர் இருக்குது. ஒன்று ஹியூமன் நேச்சர். என்றைக்குமே தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஹியூமன் நேச்சரை, மாமிசீகத்தினுடைய
அனுபவத்தை அறிந்திருக்கிறது போல் ஆவிக்குரிய சுபாவங்களை, ஆவிக்குரிய அந்த இயல்பை அறிந்திருக்கிறது இல்லை. இப்போ பேதுரு பேச தொடங்குறார். பேதுரு அவளை நோக்கி என்று சொன்ன உடனே பேதுரு கட்டாயிட்டார். அதாவது பேதுருடைய மாமிச செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேதுரு கான்சியஸாக இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியுது. அவர் கண்கள் பார்க்கறது, அவர்கள் காது கேட்கிறது. ஆனால் உள்ளே இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமே, ரெண்டு கை நேச்சர் இருக்கு. பேதுரு இருக்காரு, நாவை ஆவியானவர் எடுத்துட்டார். பேதுரு அவனை நோக்கின உடனே பேதுரு நிற்கிறாரு. ஆனால் உள்ள இருந்து ஆவியான பேசுறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. பரிசுத்த அவர் சொல்லி, பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பேதுருவாகிய என்னிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னவென்று அங்கு சொல்லல. ஆவியானவர் பேசினால் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னது என்னன்றார். பேதுரு இருக்காரு, உள்ள இருந்து பேசுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இங்கே பேதுரு ஆவியானவராய் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இங்கே பேதுருவா பரிசுத்த ஆவியானவர் கவனிச்சா பேதுரு மாமிசத்தின்படி, ஆனால் உள்ளே இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சத்தம் பேதுருடைய சத்தம், வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள். அப்பொழுது பேதுருவை ஆவியானவர் நிரப்பி ஆவியானவர் முழு கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. எடுத்தாலும் பேதுருக்கு சுயநலம் இருந்தது. பேதுரு கண் கொண்டு பார்த்தான், காதுகளால் கேட்டான், உணர்ந்தான். ஆனால் நாவு தேவாவியானால் பிடிக்கப்பட்டிருந்தது. சத்தம் பேதுருடைய சத்தம், வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆவியில் நிறைந்த அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நான் அநேக வசனங்களிலும் அதிகாரங்களிலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிரப்பப்பட்ட அனுபவத்தை நான் சொன்னேன். அப்போஸ்தலர்களே, சீசர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிறைந்து வேத வசனத்தை நினைத்தார்கள், தைரியமாய் சொன்னார்கள் என்று காண்பித்தேன். இப்படி பல இடங்களிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக ஆதி சபை கடந்து போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நான் சொல்லுகிறேன், இந்த மகிமையின் வாசல் சபையும் கடந்து போகும். அல்லேலூயா, ஆமென். அது ஒரு நாள் அனுபவம் இல்லை, தொடர்ச்சியாக ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம். இந்த பேதுருவிடத்தில் நீங்கள் கேட்டால் சொல்லுவார், நான் எல்லா கான்சியஸோடு இருந்தேன், அனனியாவை பார்த்தேன், ஆனால் என்னால் ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன்னா உள்ளே இருந்து பேசினவர் பரிசுத்த. அவதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி வந்தது. என்ன பேர் சொல்லுங்க, ஏன்ட்ட ஏன் நீ பொய் சொல்றேன்னு சொல்லிக்கணும் கிடையாது. ஆவியால் நிறைந்திருக்க, முழு கண்ட்ரோலையும் ஆவியா எடுத்துருக்க. ஆவியான ஒரு கண்ட்ரோல் எடுத்தால் நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்க. உங்களுக்கு சுயநிலைவு இருக்கும், பார்ப்பீர்கள், கேட்பீர்கள், நுகருவீர்கள், உணர்வீர்கள். வார்த்தைகள் மட்டும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். சத்தம் உங்களுடைய சத்தமாக இருக்கும். ஆனால் பிசாசு பிடிச்சா மனதையும் சேர்த்து பிடிச்சிருவான், கண்ணையும் சேர்த்து பிடிச்சிருவான், வாயையும் சேர்த்து பிடிச்சா முழு கண்ட்ரோலையும் அவன் எடுத்துருவான். அதனால தான் பிசாசு விரட்டப்பட்ட பிறகு பிசாசு பிடித்தவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்றே அறியாது. ஒருத்தர் பிசாசு விரட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க, தெரியாதுன்னுவாங்க. ஆனால் ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுருவிடத்தில் போய் நீங்கள் கேட்டால் எனக்கு என்ன நடந்துச்சு நல்லா தெரியும். ஆவியான என்னை நிரப்பிட்டாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என் நாவை பிடித்து அந்நிய பாஷை பேசினுச்சு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் என் ஆவி என்னை பிடித்து பரிசுத்த ஆவியை நிரப்பி நீங்கள் புரிந்து கொள்ளுகிற மனுஷ பாஷைகளை பேசினார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. ஆமென். இந்த அனுபவம் இன்றைக்கும் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இதுதான் ஆவியில் நிறைந்த அனுபவம். ஆமென். சபைகள் அதற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அங்கேதான் அற்புதங்கள் நடக்கிறது. அங்கேதான் ஆவியான இடைவிடும் பொழுது பலத்த காரியங்கள் நடக்கிறது, காரியங்கள் மாறுகிறது. ஞானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற வேலை. ஆமென், ஹல்லேலூயா. இதைத்தான் ஆவியில் நிறைந்த அனுபவம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் பவுலும் கூட அப்படி ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அவன் சொன்னான், எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பாவ நீதிக்கெல்லாம் கேடுள்ளவனே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிற அனுபவத்தையும் பார்த்தோம். இதுதான் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. அப்பொழுது ஒரு தேவ மனிதன் பேசுகிற பொழுது ஞான அழிவுள்ளவர்கள் இவர்கள் மாமிசத்தில் பேசுகிறார்களா அல்லது பரிசுத்த ஆவியால் நிறைந்து சத்தம், இவருடைய சத்தம், வார்த்தைகள் ஆவியானுடைய சத்தம் என்று யார் கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் அறிந்து கொண்டு வளர்வீர்கள், ஆனால் நீங்கள் அவைகளை வசனத்தை கொண்டு கண்டுபிடிப்பீர்களானால் நீங்கள் எந்த இடத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள், சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். இந்த ஞான அறிவு நமக்கு தேவை என்று சொல்லுகிறார். ஆகையால இதனால் ஆவியில் நிறைவு என்று நான் சுட்டி காண்பித்தேன். ஆவியில் நிறைந்திருப்பது எப்படி என்கிற சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் வரும் நாட்களில் இப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானுடைய வார்த்தைகளை சொல்லுவீர்கள், அநேகரை ரட்சிப்புக்கு உட்படுத்துவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவியினால் நிறைந்திருக்கிறது என்ற காரியத்துக்கும் எபேசியர்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது. ஆமென். இதை அறிஞ்சிருந்தீங்களா? நீங்கள் மதியற்றவர்கள் கிடையாது, ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள். சொல்ல, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். சத்தமா சொல்ல, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அப்படியானால் சித்தத்தை நிறைவேற்றுங்கள், அநேகருக்கு இயேசுவை சொல்லுங்கள், கிறிஸ்துவண்டை அவர்களை நடத்துங்கள், நீங்கள் ஆசீர்வதி. அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க. ஆகையால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைஞ்சிருன்னு சொல்றார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு சொல்றாரு. நீங்க கேட்கலாம், நான் அப்போஸ்தலர்களை காண்பித்தேன், விசுவாசிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நான் காண்பித்தேன். எபேசு சபைக்கு செல்லும் பொழுது பவுல் சொல்றாரு, விசுவாசிகளே, தேவனை விசுவாசிக்கிறவர்களே, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிறவர்களே, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு புள்ளி வைக்கல பாருங்க, அங்க செமிகோலன் இருக்குது, புள்ளியா வச்சிருக்காங்க கிடையாது. நிறைந்த கண்டினியூவா சொல்றாரு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். இந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி நன்றாக மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறதையும் இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:19 நான் வாசிக்கிறேன். இப்படி தான் இருக்கிறது. மெய்யாகவே சங்கீதங்களினால் உங்களோடு நீங்களே பேசுங்கள். முதல் காரியம் பாருங்க, சங்கீதங்களால் நீங்கள் உங்களோடு கூட பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க புத்தி சொல்லின்னு வருது, ஆனால் மெய்யாலுமே சங்கீதங்களால் நீங்கள் உங்களோடு கூட பேசுங்கள். அப்போ சங்கீதங்கள் என்று வரும்பொழுது பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாக நான் மறுபடியும் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். வேதாகமத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், முதலாம் நாள் இதை சிருஷ்டித்தார், 2ஆம் நாள் இதை சிருஷ்டித்தார், 3ஆம் நாள் இதை சிருஷ்டித்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் முறையாக யூதர்கள் வேதத்தை வாசிக்கும் போது தாலிஃப் என்கிற சொல்லப்படுகிற கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதான ஒரு மேல் அங்கி அவர்கள் தரித்து கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வெள்ளியினால் ஆன விரல் போன்ற ஒன்றை அவர்கள் வேதத்தில் வைத்து அவர்கள் வேத வசனங்களை வாசிக்க மாட்டார்கள், வேத வசனங்களை பாடல்களாக பாடுவார்கள். ஆமென். வாசிப்பதே பாட்டாகத்தான் இருக்கும். எப்படி வாசிப்பாங்க? நம்ம சொல்லுவோம் ஆதிகாமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அவங்க டீச் பண்ணுவாங்க. அவங்களுடைய வேத பாடல்கள் தன்னுடைய அடுத்த தலைவருக்கு இப்படி பைபிள் வாசிக்கூடாது, ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் மியூசிக் கொடுக்கணும் பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு பாடுறேன், அவங்கள பாடிக்க இல்லை, நான் பாடுறேன் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படி ராகமாக பாடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சொல்ல பவுல் சொல்றாரு, பவுல் அந்த பரம்பரையில் வந்தவர் தான், யூத பரம்பரையில் வந்தவர் தான், அவர் அப்படிதான் பழக்கப்பட்டிருந்தார். ஆகையினால சொல்றாரு, சங்கீதங்களினாலே உங்களோடு நீங்களே பேசிக்கொள்ளுங்கள்ன்றார். ஐயா, வசனத்தை நீ வாசிக்காத, ஒவ்வொரு வசனத்தையும் நீ பாடலாக என்ன செய்ய பாடுவாயானால் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் அது கண்டினியூவா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ வசனங்களை எடுத்து வசனத்தை நீங்களா பாடலாம். நீங்க தான் உலகத்திலே மிக சிறந்த பாடகர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குரலை பற்றினா கவலை இல்லை, நீங்கள் பாடுங்க. தேவ சமூகத்தில் புல்பீட்டில் பாடுற கொஞ்சம் ராகம் வேணும், ஏன்னா எல்லாம் பொதுவாக பாடுறனால. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ராகம் போட்டு பாடுறீங்களோ, ராகம் இல்லாமல் பாடுறீங்களோ, இசையோடு பாடுகிறீர்களோ, இல்லாமல் பாடுகிறீர்களோ, ஆனால் வசனங்களை பாடல்களாக பாடுங்கள், தொடர்ந்து ஆவியில் நிறைந்திருப்பீர்கள். ஆமென். அதுதான் ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், அந்த ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம்னா சபைக்கு தேவையா? இல்லை. இனி வருகிற நாட்கள் இப்படித்தான் சபை கடந்து போக போகிறது. ஆமென்.
கடந்து போகிற வார்த்தையை மன்னிக்கணும், கடந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிங்கிற துதி பாடல்களை கர்த்தருக்காக பாடுங்க. இரண்டாவது காரியம் பாருங்க, சங்கீதம் கீர்த்தனை துதி பாடல்களை பாடுங்க. அப்போ சில துதி பாடல்களை பாடணும், சில பாடல்களை பாடக்கூடாது என்பதாக நான் சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். எந்த பாடல்கள் துதி பாடல்கள், சில பாடல்களை பாடக்கூடாது என்று சொல்லி. ஒரு சில பாடல்களை நான் பாடலாம், ஆனாலும் நமக்கு அது தகுதியாக இராது. அவைகள் அந்த பாடல்களை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் பாடல்களை பொதுவாக வேத வசனங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். பாடல்களை கேட்கும்போது நீங்கள் அதில் லயித்து போகக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மனம் லயிக்குதுன்னு சொன்னால் அந்த பாடலை பாடாதீங்க. இல்லை, உங்களை பாடல்களை பாடும்போது கர்த்தரை நோக்கி பாடுகிற பாடல்களாக இருக்க வேண்டும். இவைகளும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் இருந்தால்தான் இவைகளை கண்டறிந்து நீங்கள் பாடல்களுக்கு தப்பித்துக் கொள்ளுவீர்கள். முதலாவது, சபையிலிருந்து பிசாசான் வசனத்தை எடுத்தான். இப்பொழுது பாடல்கள், ஒரு சில பாடல்களிலே தேவனுடைய வசனம் இருந்துச்சு, இப்போ பாட்டையும் எடுத்துட்டான். இப்போ சபையானது, சபைன்னு சொல்ல முடியாது, அது கூத்தடிக்கிற ஒரு இடமாயிடுச்சு. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய மகிமைக்காக ஒரு கூட்டத்தை இந்த வசனத்தின்படி நடத்துகிறார். ஆமென். அப்போ துதி பாடல்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கவனமாக பாட வேண்டும். பாருங்க, எல்லா பாடல்களும் துதி பாடல்களான்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாடிக்கிற வேண்டியதான், தேவன் கேட்க மாட்டார். ஏன்னா தேவனுக்கு நீங்கள் இதை தான் கேட்கணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் வசனத்தின்படி நீங்கள் பாடல்களை, துதி பாடல்களை பாடுகிறானால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, அப்போ அவைகளை நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த காரியங்கள் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இப்போ நான் 2 காரியங்களை சொல்லி முடிச்சிருக்கேன் ஏற்கனவே. சங்கீதங்களோடு உங்களோடு நீங்களை பேசிக்கொள்ளுங்கள், பின்பு என்ன செய்யுங்க, துதி பாடல்களை பாடுங்கள் என்று நான் சொன்னேன். பாருங்க, அப்போ அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். சரி, நான் நீங்கள் ஞான அறிவுள்ளவர்களாய் பகுத்து அறிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போவோம். அப்புறம் என்ன சொல்ற பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர், ஆனால் சரியாக ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சங்கீதங்களால் வசனத்தை சங்கீதமாக பாடுங்க, நல்ல துதி பாடல்களை பாடுங்க. அப்புறம் சொல்றாரு, ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள். கவனிங்க. அப்போ எல்லா பாடல்களும் ஆவிக்குரிய பாடலாம் இல்லை, எல்லா ஆவிக்குரிய பாடல்கள் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய பாடல்களை என்ன செய்யுங்கள், பாடுங்கள் என்று சரியான மொழிபெயர்ப்பு அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாட சொன்ன, ஆவிக்குரிய பாடல்களை பாடுவேன். ஆவிக்குரிய பாடல்கள் என்ன செய்யுங்க, பாடுங்கன்னு பரிசுத்த வேதம் என்ன செய்து உங்களுக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய பாடல்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நன்றாக கவனிக்கணும். ஆவிக்குரிய பாடல்கள் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு முதலாவது சொல்கிறேன். ஆவிக்குரிய பாடல்கள் என்றால் என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. ஆவிக்குரிய பாடல் என்பது என்னன்னா, ஆவிக்குரிய பாடல் என்பது எல்லா வேளைகளிலும் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தருக்காக, கர்த்தரை வேத வசனத்தின்படி பாடல்களை பாடி உயர்த்துவதாகும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய பாடல்கள்னா கர்த்தருக்காக பாடணும், கர்த்தரையே பாடணும், அப்புறம் கர்த்தரை நோக்கி பாடணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய பாடல் கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாடணும், கர்த்தருக்கே பாடணும். கர்த்தரை நோக்கி பாடணும், கர்த்தருக்காக பாடணும், கர்த்தரை மாத்திரம் பாடணும். இதுதான் ஆவிக்குரிய பாடல்கள் என்று சொல்லுவோம். சங்கீதம் 27:6, சங்கீதம் 27:6 வருவோம். சங்கீதம் 6ஆம் வசனம். இப்பொழுது பின்பகுதி வாசிப்போம் பாருங்க. கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 27:6 கடைசி கர்த்தரை தான் பாடுவேன், வேற ஏதாவது பாடுவேன்னா பாட மாட்டேன், கர்த்தரை தானே ஜீவேன், பாடுவேன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சொல்லும் கர்த்தரை பாடி, சொல்லும் கர்த்தரை பாடி. கர்த்தரை மட்டும் பாடுறது ஆவிக்குரிய பாடல்கள், சரிங்களா? கர்த்தரை இல்லாமல் வேற எதாவது வருது உள்ள. அப்போ நீங்கள் என்ன, கர்த்தரை இதில் பாட்டில் இல்லையே, எப்படி நான் அதை பாடுறது? இந்த பாடு வசனத்தின்படி இல்லையே, கொஞ்சம் கவனமாக இருக்கு. இந்த ஆவிக்குரிய பாடல்கள் இல்லை. அப்புறம் கர்த்தருக்கு பாடல்களை பாடுவது, அவருக்கு மாத்திரம் பாடுவது, எனக்காக பாடுறதில்ல, உங்களுக்காக பாடுறதில்ல, கர்த்தருக்காக பாடல்களை பாடுவது. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். அங்க பாருங்க கர்த்தரை பாடுனாங்க, இங்க கர்த்தருக்கு என்ன செய்றாங்க? பாடல்களை பாடுகிறார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 7:1 முதல் வசனத்துக்கு மேல இருக்கிற அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். பென்யமீனாகிய கூஸ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதம். கர்த்தரை நோக்கி பாடுறது. சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி, கர்த்தருக்காக, கர்த்தரை மாத்திரம். இதில் இந்த 3 காரியங்களை வச்சுக்க இது ஆவிக்குரிய பாடல்களாக என்று கண்டுகொள்ளலாம். இப்படி தான் ஆவிக்குரிய பாடல்கள் இருந்தது. ஆவிக்குரிய பாடல்களை நான் அப்படித்தான் பாட வேண்டும். சரி, ஆவிக்குரிய பாடல்களை பற்றி நான் ஒரு வேத வசனத்தின் ஆவிக்குரிய பாடல் எப்படி இருக்கும்ன்றதை நான் காண்பிக்கிறேன். இந்த 3 பகுதியின் கீழ் நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பகுத்து பார்க்கலாம். இது ஆவிக்குரிய பாடல் தானா, இது ஆவிக்குரிய பாடல் இல்லையா, மெய்யாகவே இது அப்படின்னு நீங்கள் பகுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான், நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உலகத்தில் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. சினிமா மெட்டில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நீங்கள் பாடலாமா? பாட முடியாது. என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. ஒரு இடம் ஆவிக்குரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய பாடல்களை என்ன செய்யணும்? பாட வேண்டும். சரி, அப்போது இந்த ஆவிக்குரிய பாடல்கள் படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்வோம்? ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நல்ல பாடல்களை 4 பாடல்களை பாடுவோம், ஒரு ஆராதனை செய்வோம், பின்பு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. ஜெபம், ஆரம்ப ஜெபம் பண்ணுவோம், பாடல்களை பாடுவோம், ஆராதிப்போம், அப்புறம் என்ன செய்வோம்? நமக்காக ஜெபிப்போம். இப்படி தான் நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தவறு இல்லை, அதை செய்யலாம். ஏசு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆவிக்குரிய பாடல்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் எப்படி ஒரு ஆவிக்குரிய பாடலை பாடினார், என் பாடலில் இவ்வளோ விஷயம் இருக்காங்கட்டா. ராங் கைண்ட் ஆஃப் சாங், ராங் கைண்ட் ஆஃப் மியூசிக் டீமானிக்க இன்வைட் பண்ணிரும். சரியான சங்கீதங்கள், சரியான இசை பரிசுத்த ஆவியானவரை ஆளுகைக்கு உட்படுத்தும். நல்லா கவனிங்க. ராங் கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ், ராங் கைண்ட் ஆஃப் சாங், டீமனை உள்ள வந்துடுவான். ரைட், சரியான சங்கீதங்கள், சரியான இசை, அப்படி பாடப்படுகிற பாடல்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இப்போது இதை ஆவிக்குரிய பாடல்களை பற்றி நான் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே பிலிப்பு பட்டணம் என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் இன்றைக்கி அந்த பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் பவுல் என்ன செய்கிறார்? பவுலும் சீலாவும் சுவிசேஷ வேலையை செய்கிறார். சுவிசேஷ வேலை ஏசாண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன நடப்புகிறது? குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி என்ன செஞ்சிச்சு? ஒவ்வொரு நாளும் போகும்போது பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிப்பார்கள் என்று சொன்னது. குறி சொல்லுகிற அந்த ஆவியை வைத்து அவனுடைய எஜமான் பொருள் சம்பாதிச்சுக்கிட்டான். பணம் வந்துச்சு, குறி கேட்க வருவாங்க. வரும் பொழுது குறி சொல்கிற ஆவியை வச்சு குறி சொல்லி நல்லா வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. பல நாட்கள் இப்படி பவுலை போகும்போது வரும்போது சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனால் பவுல் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஒரு நாள் அந்த குறி சொல்கிற ஆவியை பார்த்து சொன்னால், இயேசுவின் நாமத்தில் குறி சொல்கிற ஆவியை இவ்வளோ விட்டு என்ன செய்ய போகணும்னு சொன்னால் அந்த ஆவி போயிடுச்சு. இதனால அந்த எஜமானுக்கு கோவம் வந்து ஒரு பெரிய கலவரத்தை அங்கே செஞ்சுட்டான், உண்டு பண்ணிட்டான். அடிதடி சண்டை ஆகிடுச்சு. அடிதடி சண்டை ஆகினா பவுல் என்ன பண்ணிட்டாங்க? இரத்த காயங்கள் வர்ற அளவுக்கு அவங்கள பவுல் அடிச்சிட்டாங்க, சீலாவே அடிச்சிட்டாங்க. அடித்து அவங்க ரத்தம் வருது. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் ஒரு விசாரணையும் செய்யாமல் ஜெயிலில் வச்சாச்சு. ஜெயிலில் வைக்கிறது மாத்திரமில்லை, அவருடைய கால்களை என்ன செஞ்சாங்க? அவங்கள கால்களை வந்து ஒரு தொழுவ மரம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மர இடுக்கில் வச்சு நல்லா செயினை போட்டு டைட் பண்ணி, கையையும் டைட் பண்ணி பவுலையும் சீலாவையும் கட்டியாச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், அதை அவங்க கொண்டு உள்ள ஜெயிலுக்கு கொண்டு போகணும். நேரம் ஆகிருச்சு, நேரம் கடந்து வந்துருச்சு. அப்போது இவர்கள் வந்து வேதனையான ஒரு நேரம். வேதனை என்ன செய்யணும்? ஸோ நம்ம என்ன செய்வோம்? நான் சொன்னேன் ஏற்கனவே, பாட்டு பாடி தான் ஜெபம் பண்ணுவோம்.
இல்லையா? அப்படி தான் பண்ணணும், ஒரு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன சொல்ல பாருங்க, அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் 33 வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 35. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து 35 வாசிங்க. 16:35. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. ரைட், நிப்பாட்டிக்கோங்க. அப்படியே நடுராத்திரியில் ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாடி துதிச்சாங்கன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார். யாரோட பேசுகிறாரு? பவுலோட்ட பேசுகிறாரு. பவுல் என்றார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி ஆன்சர் வந்திருக்கு. என்ன ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க? என்னன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆவியானவர் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது வேத வசனத்தை நினைப்பூட்டுகிறவர். சொல்லுவோம், ஆவியானவர் நான் ஜெபிக்கும் போது வேத வசனத்தை நினைப்பூட்டுகிறார். நீங்கள் ஜெபம் சில வேத வசனம் உங்களுக்குலாம் ஒரு தான், அது ஆவியானுடைய செயல். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை யாராவது பேசுனதை ஞாபகத்துக்கு வருவா, அது ஹியூமனாக இருக்கலாம் அல்லது டீமனாக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல விதமான சிந்தனைகள் ஓடுதா, அது ஒருவேளை ஹியூமன் நேச்சராக இருக்கலாம், டீமானிக் நேச்சராக இருக்கலாம். ஆனால் மெய்யாகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வேத வசனம் உங்கள் மனதில் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவள் ஆவியாண்டு சொல்கிறாரு, பவுலே நடுராத்திரியில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன ஆண்டவர், என்ன நான் உனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன வசனத்தை அவர் ஞாபகப்படுத்தினார் தெரியுமா? நாங்கள் அவளுங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் போவோம். 30:29 சேர்ந்து வாசிப்போம். பண்டிகை பாடுகிறது போல் நீ பாடிக்கோங்க. இந்த வசனத்தை கத்த சொல்றாரு, ஏய் நீ ஏசாயா வாசிச்சிருக்கியா? பவுலே வாசிச்சிருக்கே. ஏசாயா 30:23 சொல்லுது, பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல. அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது பாருங்க. எல்லா பண்டிகை கொண்டாடினாலும் சரி ஒரே பாட்டு தான். அழுகையின் பாட்டல்ல, புலம்பலின் பாட்டல்ல, கர்த்தரை துதித்து பாடுகிற சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். அதுவும் பண்டிகை வந்துருச்சுன்னா ராத்திரி என்ன செய்யும்? விடிய விடிய சீயோனின் பாடல்களையும் கர்த்தரை நோக்கி கர்த்தருக்காக பாடல்களை பாடி உயர்த்துவார்கள். இந்த வசன ஞாபகத்துக்கு வந்தோடனே பவுல் என்ன செஞ்சிட்டான்? ஜெபத்தை நிப்பாட்டிட்டான். இப்போ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே சொன்னான், ஆண்டவரே இந்த அடிபட்டிருக்கிற ஒரு நிலைமையில, ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில இதை நாங்கள் ஒரு பண்டிகையை போல ஆசரிக்க போகிறோம். நீங்கள் பண்டிகை ஆசரிக்கப்படும் நாட்களில் பாடல்களை பாடுவீர்களே என்று நினைப்பூட்டுகிறீரே என்று வசனத்தை அறிஞ்ச உடனே அந்த சிறைச்சாலையில் தேவனை என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் புலம்பல்களை நிறுத்திவிட்டு தேவனை ராத்திரியில் பண்டிகையில் பாடுறது போல பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா தான் ஆவிக்குரிய அனுபவம். உங்கள் பாடல்களை துன்பமான நேரத்தில் என்ன இருக்கும்? உங்கள் ஜெபமும் உங்கள் பாடல்களும் புலம்பலாக தான் இருக்கும். நான் தப்பு சொல்லலை, புலம்பல் நேச்சர். ஆனால் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை தருவார். ஜெபத்திற்கு பின்பாக நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடுவீர்கள். அல்லேலூயா. தலையில இருக்குது, நம்ம பாட்டு பாடி தானே ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இங்கே சொல்ல ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்க. ஆவியானவர் சொல்லுகிறபடி அவங்க 2 பேரும் பாட்டு பாடலாம் சும்மா இல்லை பாருங்க. தேவனை துதிக்கிற பாடல்களை பாடினார்கள். அதை பரலோகம் உற்று கேட்டது. பரலோகத்தின் தேவன் கேட்டாரு, என்னடா பண்டிகை கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில்? சிறைச்சாலைக்குள்ள யாரா அந்த பாட்டை பாடுறது? உடனே வேதவாச பரிசுத்த ஆவியானவர் சொன்னா பாருங்க, பாடல் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பவுலையும் சீலாவையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிரப்பினது போல நிரப்பினார். அந்த இடம் முழுவதும், சிறைச்சாலை முழுவதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. பவுலும் சீலாவும் நிறைந்தார்கள். மறுபடியும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போனாங்க. நான் சொல்றேன், ஆவியானவர் எங்கே வந்தாலும் ஆவிக்குரிய விடுதலை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் விடுதலைகள் உண்டாகும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாட ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே
ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரியதில், ஆத்மாவில், சரீரீதியமாக, பொருளாதார காரியங்களே எல்லாவற்றிலும் சுற்று வட்டாரத்திலும் ஒரு விடுதலை உண்டாகும்படி ஆவியான் இறங்கினார் பாருங்க. ஆவியான் நிரப்பின உடனே கட்டுகள், எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பாடல்களை நீங்க ஆவியானவுடைய நிரப்புதல்படி, கைடன்ஸ் படி நீங்க பாடினீங்கன்னா, நான் சொல்றேன், ஆவியானவர் வருகிற பொழுது எல்லா கட்டுகளும் விழுந்து போகும். ஆமென். ஆனா உண்மையா எப்படி இருந்ததுன்னா, சபை ஆராதனை வேளைகளில் பாடல்களை பாடும் பொழுது பிசாசுகள் அலக்களிக்கப்பட்டு கீழே விழுந்தது. அதுதான் ஆவிக்குரிய சபைகளாக இருந்தது. ஆமென். இந்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் என்ற பாடல்கள்லாம் பாடும்போது அந்த மீட்டிங்ஸ்ல பாடுவாங்க பாருங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்கும் பாருங்க. அங்கங்க அசுத்தாவி டம்மு டம்முன்னு கீழே விழுகும். அநேகர் பரிசுத்த ஆவி என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்ளுவார்கள். காரணம் பாருங்க, ஆவியானவர் நிரப்ப வந்துட்டார்னா அவர் வேலை அவர் செய்வார். ஆமென். இவருடைய அப்புறம் சிறைச்சாலைகளின் கதவுல இருந்த பூட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பூட்டு மட்டும் திறக்கல, கதவும் திறந்துருச்சு. சங்கிலிகள் அறுவுண்டது. சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கொள்ளக்காரே, எல்லா திருடே, என்னென்ன தவறு பண்ணியிருந்தாலும் எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. ஆமென். ஆவிக்குரிய பாடல் என்ன செய்யும் தெரியுமா? உண்மைக்கே நம்ம இங்கே பாடுனா தெருவில் இருக்கிற பிசாசுனா ஆடும். எவன் என்னென்ன கட்டில் இருக்கணும் அத்தனை கட்டுகள் என்ன செய்யப்படும்? அறுக்கப்படும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய பாடல்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குதா? பாஸ் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது, இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், சபையானது இனி அப்படித்தான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கடந்து போகும். ஹல்லேலூயா. ரோட்டில் நீங்கள் நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு, ஆவியான சொல்கிறப்பா ராத்திரியிலே பண்டிகையில் பாடுங்களா, அது போல் ஒரு பாட்டை பாடுனா நீங்கள் துதிச்சு ஆராய்ச்சிட்டு நீங்கள் கதவை திறந்து வெளியே வந்தேன்னா ரோட்டில் போகிறவனுக்குள்ளே எவனுக்குள்ளே பிசாசு இருக்கோ எல்லா பிசாசு ஆடி கீழே விழுவும். ஆமென். இதுதான் தேவனுடைய மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. அதில் தான் சபை கடந்து போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் அப்படி தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அதுதான் விடுதலை உண்டாக்குறவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ எனக்கு மட்டும்தான் விடுதலை. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் உங்களுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும், உங்கள் தெருவில் இருக்கிறவர்களுக்கும், உங்கள் சுற்று வட்டாரத்திற்கும் உங்கள் மூலமாய் இயேசுவின் நாம மகிமைக்காக விடுதலை. ஹல்லேலூயா. நாங்கள் இருந்த வீடுகள், எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா பிசாசு பகல்லே நடக்கும், ராத்திரி நடக்கும். வாடகை வீட்டில் இருக்கும்போது நடந்தது, சொந்த வீட்டுக்கு போகும்போது நடக்கும், சுற்றி வரும். ஆனால் பாருங்கள், இரவுகளில் ஜோம் பண்ணி பாடி கடைசியில் அந்த பிசாசு சத்தத்தையே காணா. ஹல்லேலூயா. உண்மைதான் சொல்கிறேன், என்ன நடக்குது பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடினால் நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற வீடுகளிலும் சுற்று வட்டாரத்திலும் தேவகுமாரனாகி இயேசு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய, இப்போ நீங்கள் பாடுற பாடல ஆவிக்குரிய பாடலா? என்ன பாட்டு? சொல்ல ஆவிக்குரிய பாடல்கள். பாடல் சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய பாடல்கள். அப்போ இதான் ஆவிக்குரிய பாடல். இது நடந்ததானா பவுலுடைய வாழ்க்கையில்? அதான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஆவியில் நிரப்பப்படணும்னா இப்படி ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க? பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இது அப்போ ஆவிக்குரிய பாடல்கள் எப்பயுமே எப்படி ஒன்று கேட்டிங்கன்னா, ஜெபத்தை தொடர்ந்து வருகிற பாடல்கள். சொல்லுங்க, ஜெபத்தை தொடர்ந்து வருகிற பாடல்கள். இது ஆவிக்குரிய. ஆவியில் பாடலாமா? ஓ ரே சேகா, நீங்கள் ஏதோ ஒரு ராகத்தை ஆவியில் பாருங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவியில் பேசுகிறீங்கல்ல அந்நிய பாஷையில், அதே பாடலாம் பாடலாமா? நிச்சயம் பாடலாம், தவறே இல்லை. ஆனால் அந்த ஆவியில் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி பாடும் பொழுது, அல்ல ஜெபம் முடித்த பிறகு ஆவியானவராக ஒரு பாடலை தர்றாருன்னா, எப்பொழுதுமே பாருங்கள், ஜெபம் பண்ண பிறகு ஒரு பாடல் வந்தது. ஆவியில் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல், ஆவிக்குரிய பாடல் வந்தது. ஆவியில் பாடுறீங்கன்னா அது எதனுடைய அடையாளம்னா, நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ ராதா லாக்கா ராபான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு ஆவியான உள்ள ஒரு பாடலை தர்றாரு, ஓ சேகே ஓ ரார், ஏதோ ராகத்தில் பாடுறீங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும், ஆவியான சொல்கிறாரு எல்லாம் விடுதலையாகி விட்டது. ஆமென். ஆவிக்குரிய பாடல்கள் என்பது அந்த ஆவியின் நிறைவில் பாடப்படுகிற பாடல்கள் உள்ள இருக்கா? ஆமாம், அதெல்லாம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்க என்ன செய்யுங்கள்? துதி பாடல்களை பாடுங்கள், சங்கீதங்களிலே பாடல்களை பாடுங்கள், ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள்.
அதனால தான் பாருங்க, அது கட்ட அவிழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய பாடலை பாடின உடனே அதை சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஆவிக்குரிய பாடலை பாடின சிறைச்சாலையினுடைய தலைவன் என்ன செய்ய பார்த்தா ரட்சிக்கப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமே. இந்த ரட்சிக்கப்பட்டான் பாருங்க, பவுல் போயிட்டாரு. பவுல் என்ன செஞ்சிட்டாரு? ஊரை விட்டு போயிட்டாரு. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தொடர்ந்து அந்த சிறைச்சாலையை சபையை போல நடத்தினாரு. அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அந்த சிறை கைதிகளுக்கு வசனத்தை சொல்லி பாடல்களை பாடி நடத்தினது யாருன்னா அந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் நடத்தினார். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேணுமானால் நீங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்க, அல்லது ஆவியில பாடல்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே நிறைந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. Don't forget to subscribe.